சிலர்லாம் டிப்ரெஷன்ல, ஸ்ட்ரெஸ்ல அப்படியே மொத்தத்தையும் முடக்கிக்கிட்டு. அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, ஏச்சு ஓடு, உனக்கு இருக்க பிரச்சனை யாருக்குமே இல்லையா? இருக்கு. பிரச்சனையோட உட்காராத, எந்திரிச்சு நீ ஓடிக்கிட்டே இரு. இல்ல என்னால முடியாத ஆண்டவரே, அவங்க அப்படி பேசுறான், இவன் இப்படி பேசுறான். பேசுறவன் எதுக்கு பேசுறான் தெரியுமா? உன்னை ஓட விடாம நிக்க வைக்கிறதுக்கு தான் பேசுறான். நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் பேச மாட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டே இருக்கான். நீ அங்கேயே நிக்கிறதுனாலதான் அவன் பேசுறது உன் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. நீ ஏன் ஓடிற, அவன் பேசுறது உன் காதுல விழவே விழாது. இதுதான் கர்த்தர் நமக்கு வச்ச பிரயாணம். யூ மஸ்ட் டிராவல். சுத்திட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். நிக்கிறது கெட்டு போகும், நிக்கிறது தொலைஞ்சு போகும். நீ ரன்னிங்லே இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடிட்டே இருக்கணும். இருக்கதான் செய்யும் போராட்டம். ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட. 2026 2025 முடங்கினவர்கள் 2026 ஓடணும். 2025 படுத்தவர்கள் 2026 எழுந்திருக்கணும். இல்ல நடக்காது, ஆகாது 2025 சொல்லியிருப்பாங்க. 2026 கர்த்தர் சொல்றாரு, ஆகும், நடக்கும், முடியும். ஏன்னா உன்மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. உன்னை அழைத்த அழைப்பு பெருசு, அதனுடைய முடிவு வேற. அதுக்குதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம எப்ப எங்க வந்து சோர்ந்து போகிறோம் தெரியுமா? போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே. ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை கர்த்தருக்கு பிடிக்காது. போதும் யார் சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் சொல்லணும்.